ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சிவராத்திரி பிளஸ் பிரதோஷம். திருமூலர் அருளிய இந்த சிவனின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள், நீண்ட கால பிரச்சனை சரியாகும், தீராத நோய்கள் தீரும். நாளைய தினத்தில் திருமூலர் அருளிய இந்த சிவனின் மூல மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்ம இந்த திருமூலர் அருளிய இந்த சிவனின் மூல மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே அதிகங்க. அது என்னென்ன பலன்கள், இந்த திருமூலரின் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொன்றா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செஞ்சு அவருடைய மந்திரங்களையும் திருநாமங்களையும் யார் ஒருவர் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாது, முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இன்றைய காலகட்ட சூழ்நிலையில பேரே தெரியாத நோய்கள்லாம் வருகிறது. அந்த காரணத்திற்காக நாம பிரதோஷத்தன்று ஒரு 5 நிமிடமாவது ஒதுக்கி அவருடைய மந்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய உடல் பிணிகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தீராத நோய்கள் தீரும், மன நிம்மதி கிடைக்கும். முதல்ல நம்ம மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இந்த பிரதோஷ வழிபாடை நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். தீராத கஷ்டம் தீரும், பண பிரச்சனைகள் சரியாகும். இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். திருமூலர் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு இந்த மூல மந்திரத்தை சொல்லித்தான் அவரை வழிபாடு செஞ்சு நிறைய சக்திகள் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருமூலர் அருளிய நம்மளுக்கு சிவபெருமானின் மூல மந்திரத்தை சொல்லும் போது நம்ம நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதுங்க. இதை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் தவிர்த்திடுங்கள், நீங்க சொல்ல வேண்டாம். இப்போ பிரதோஷத்தன்று நீங்க கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல எங்களுக்கு கோவில்களுக்கெல்லாம் போறதற்கு வாய்ப்பு இல்லை, நாங்க வீட்டிலேயே நாங்க வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம். சரிங்க, என்னால் வீட்டில் கூட இருக்க முடியாது, அந்த டைம்ல நான் ஒர்க்ல இருப்பேன், அந்த ஒர்க் பிளேஸ்ல இருந்து நாங்க இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம். ரொம்ப 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 எளிமையானதும் கூட. சரிங்க, இப்ப இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல நம்மளுக்கு சொல்லணும்? இப்ப இந்த பிரதோஷம் நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4:30 6:30 மணிக்குள்ளாக இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இதுக்கு கவுண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. நீங்க வேலை செய்கிற இடத்தில் இருந்து சொன்னாலும் சரி, இல்ல வீட்டுல பூஜை பண்றோம், நாங்க பூஜை அறையில உட்காந்து வீட்டுல சொல்றோம்னாலும் சரி, இல்ல கோவில்ல போய் நாங்க சிவ தரிசனம் செய்து முடித்து விட்டு நாங்க இந்த மந்திரத்தை சொல்றோம் அப்படின்னாலும் சரி, நாளைய தினம் இந்த 4:30 6:30 மணிக்குள்ளாக இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு எண்ணிக்கை கவுண்டிங் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. அதனால நீங்க இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களுக்காக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முறை உங்களுக்காக சொல்லி காட்டுறேன். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. இந்த மந்திரத்தை நாம எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். நம்மளுக்கு கவுண்டிங் கணக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிடம் நீங்க ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. இப்ப நீங்க கோவில்ல இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா
வழிபாடுகள் தரிசனம் எல்லாம் முடித்து விட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். இதே நீங்க வீட்டுல சொல்றீங்க அப்படின்னா கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதற்கு மேல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கீழே எல்லாம் உட்கார்ந்து எங்களால சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்லயே உட்கார்ந்து அந்த டைமுக்கு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. தீராத கஷ்டம் தீரும், நீண்டகால பிரச்சனைகள் சரியாகும், தீராத நோய்கள் தீரும், மன நிம்மதி கிடைக்கும், பண கஷ்டங்கள் தீரும், கடன் பிரச்சனை தீரும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, சிவபெருமானே நம்மளை ஓடி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். அவ்வளவு அற்புதமான திருமூலர் அருளிய இந்த மந்திரம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. நாளைய தினத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அவ்வளவு அதிசக்தி வாய்ந்ததுதான் இந்த திருமூலர் அருளிய சிவனின் மூல மந்திரம். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம எண்ணிக்கை இல்லாமல் சொல்லும்போது மனம் உருகி சிவபெருமானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரணும், இல்லை உங்க குடும்ப உறவினர்களிடையே சண்டை, அவங்க ரொம்ப நாளா பிரிஞ்சு இருக்காங்க, அந்த பிரச்சனை சரியாகி எங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சு கூட நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. எதை நினைச்சு நீங்க சிவனை நோக்கி நீங்க இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அதை கேட்ட வண்ணமே அருள்வார் சிவபெருமான். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அதனால நாளைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்க இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நீங்க சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சீக்கிரமாகவே அது சரியாகிவிடும். தீராத நோய்கள், நிறைய பேர் நோயினால இந்த காலகட்டத்தில் அவஸ்தைப்பட்டுட்டு வர்றாங்க. நிறைய காய்ச்சல் வருது, அது என்ன காய்ச்சல்னே பேர் சொல்ல முடியாத அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நோய்களில் இருந்து நம்மளை காப்பாற்ற சிவபெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார். இந்த மந்திரத்தை நாளை தினம் சொல்லி நீங்க சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.